வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். த மாஸ்க் படத்துல முகமூடி போட்ட ஜிம் கேரி அலப்பற பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல முக பாவனை மூலமாகவே ரெண்டு வித கேரக்டரா ஜிம் கேரி மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த படம் தான் 2000ல ஹாலிவுட்ல வெளிவந்த மீ மை செல்ஃப் அண்ட் ஐரன். இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ரோட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுல ஜிம் கேரி ஒரு சாதுவான போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஜிம் கேரிய அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏமாத்துவாங்க. ஏன் அவருடைய மனைவி கூட அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஜிம் கேரி பொறுத்துக்கிறாரு. ஒரு நாள் அவருக்குள்ள இருந்த கோபம் வெடிச்சு அவருக்குள்ள ஹேங் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான உருவம் உருவாகுது. ஒரு நாள் ஐரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒரு கேஸுக்காக அவரு கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த நேரத்துல அவருடைய மருந்து தீர்ந்து போகிடுது. இதுக்கப்புறம் என்ன, ஜிம் கேரிக்கும் அவருக்குள்ள இருக்கிற ஹேங்குக்கும் இடையே நடக்கிற கலாட்டா தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல ஜிம் கேரி நடிப்புல மிரட்டி விட்டுருப்பாரு. ஹேங் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான கதாபாத்திரத்திலையும், சார்லி அப்படிங்கிற ஒரு சாதுவான கதாபாத்திரத்திலையும் ரெண்டு விதமா முக பாவனை மூலமா நடிச்சு நடிப்புல அசர வச்சிருப்பாரு. படத்துல ஜிம் கேரி மற்றும் ரெனி ஜெல்வெகர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே வர அந்த கெமிஸ்ட்ரி படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இந்த படத்துல சார்லி கேரக்டருக்கு 3 பசங்க இருப்பாங்க. அவங்க பேசுற அந்த நக்கலான வசனங்கள் படத்தோட ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். படத்துல ஹேங் கதாபாத்திரம் அறிமுகமாகிற காட்சிகளாகட்டும், ஒய்டி கூட சேர்ந்துகிட்டு ரோடு ட்ரிப்ல வர கலாட்டான காமெடிகளாகட்டும், இதெல்லாம் இந்த படத்தை மீண்டும் பார்க்க தோணுது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தை ஒரு நான் ஸ்டாப் ரோடு ட்ரிப் காமெடி படமா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்துல வர காமெடி காட்சிகள் பெரும்பாலான இடங்கள்ல மத்தவங்களை கேலி பண்ற மாதிரி தான் இருக்கு. அது மனசுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்க தான் செய்யுது. படத்துல காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சோ கதை அப்படிங்கிற ஒண்ணு படத்துல பெருசா இல்லாமையே போயிடுச்சு. படத்துல சார்லி கதாபாத்திரம் ஹேங் கதாபாத்திரத்தை விரட்டி அடிக்கும். அந்த இடங்களை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.